Be an influencer that shares the good news. தேவ ராஜ்யத்தின் செய்தியை காஸ்பலை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிற ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் இருக்கணும். நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நீங்களாம் ஒரு கிங்டம் ஒர்க்கர், தேவ ராஜ்யத்தின் வேலைக்காரர். ஒவ்வொருத்தருமே இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், அவரோட நன்மையை பற்றி தெரியும், அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்தாருன்னு தெரியும். அப்போ நீங்கள் பெற்றதை வெளியே போயிட்டு சொல்லணும். நீங்கள் ராஜ்யத்தின் வேலைக்காரராக இருக்கணும். உங்களை ஆண்டவர் அவரோட ஊழியத்துக்காக அழைக்கிறார், அவரோட பிள்ளையாக அழைக்கிறார். அப்படின்னாக்கா நீங்களும் ஏதாவது எஃபர்ட் போடணும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக எல்லாமே ஆண்டரே எனக்கு பார்த்து கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது. நீங்கள் அவருக்கு என்ன செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஐமீன், அவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுத்த கிருபையும் ரட்சிப்பையும் நீங்கள் இந்த காலத்தில் பயன்படுத்தாமல் அதை வேஸ்ட்டாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. அநேகர் என்ன செய்வாங்கன்னா, they will be a silent believer. நான் கிறிஸ்டியன், நான் சத்தம் போடாமல் இருப்பேன், அமைதியாக வருவேன், அமைதியாக போவேன், யாருக்கிட்டையும் இயேசுவை ஷேர் பண்ண மாட்டேன், நான் ஒண்டி தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ லவ் ஹிம் அப்படின்னு. இஃப் யூ லவ் ஹிம், ஷேர் ஹிம். ஆமென். மற்றவங்களுக்கும் இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லணும். நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் செய்கிற வேலை, உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள், உங்களோட குடும்பம், இது எல்லாமே ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் உங்களை சரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இந்த காலத்தில் நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லாட்டினா, இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாக்கா என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்கள் நினைக்க முடியாது, என்னை தவிர ஆண்டருக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னாக்கா கல்களை கொண்டு கூட ஆண்டு சுவிசேஷர்களை எழுப்புவார். ஆமென். ஆண்டரை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை கற்களை கொண்டு கூட ஆண்டு எழுப்புவார். ஆனால் இந்த நேரம் உன்னுடைய நேரம். ஆமென். இந்த காலத்தில் தேவ ராஜ்யத்துக்கு என்று பிரகாசிக்க வேண்டியவங்க நீங்கள். அல்லேலூயா. ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க, அமைதியாக இருக்கிறீங்க. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. ஆமென். அவங்க உலகத்தார் உங்கள் கூட இருக்கிறாங்களா, அவங்களோட பிரச்சனைகளை உங்கள் இடத்துல சொல்கிறாங்களா, அவங்களோட வேதனையை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் தான் அவங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிற ஜனங்களாக இருக்கணும். ஆமென். எனக்கா ஆண்டவர் ஆட்களை எழுப்பிக்கிட்டு தான் இருப்பார். நீ இல்லைன்னா இன்னொரு ஆட்களை இன்னும் பயங்கரமாக வல்லமையாக எழுப்புவார். ஆனால் இந்த நேரத்தில் நீ ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். ஆமென். இன்னும் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க போகிறீங்க? இன்னும் எவ்வளோ நேரம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சொல்கிற காரியத்தை செய்யாமல் இருக்க போகிறீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க ஒரு பிரச்சனையை கடந்து போகும்போது அவங்களுக்கு சொல்யூஷனே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா, நாளைக்கு அவங்க சூசைட்டில் போய் விழும்பொழுது அதுக்கு யார் காரணமாக இருப்பா? நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஏன்னாக்கா பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனங்க உங்களோடு இருக்கிறாங்க, அவரோட அன்பு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இங்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்கள, நம்ம எல்லாம் அங்கே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறதுக்கு ஒருத்தங்க காரணமாக இருந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க காரணமாக இருக்கலாம். நம்மளோட போதகர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்கள குறித்து இப்போ இந்த கொஞ்ச நேரம் யோசித்து அவங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த நபர் இயேசுவை குறித்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்கள குறித்து சொல்லி அவங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இடத்துல. ஏன்னா தேவ ராஜ்யத்தின் மேல் அவங்க தாகம் உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. ஆமென். நீங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னா, ஒருத்தங்க கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் உங்ககிட்ட ஆண்டரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உங்ககிட்ட ஆண்டரோட அன்பை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க. இப்போ அதற்கு அவங்க ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் அவங்க நினச்சிருந்தா அவங்களோட they might be minding their own business. அவங்க நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் குடும்பத்துக்கு நான் சொத்து சேர்க்கணும், நான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லாமல், கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் அவங்க தேவ ராஜ்யத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. ஆமென். ஆனால் அந்த ரட்சிப்பை இலவசமாய் பெற்ற நம்ம, சுகத்தை பெற்றுக்கொண்ட நம்ம, விடுதலையை பெற்றுக்கொண்ட அநேகர், தேவனுடைய அன்பு ஆறுதலை பெற்றுக்கொண்ட நம்மளுக்கு அதே தாகம் இல்லை. நம்ம கிட்ட ஒருத்தங்க கொடுத்தாங்க, நம்ம அதை சந்தோஷமாக பெற்றுக்கிட்டோம், நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்க கஷ்டப்படுறோம். ஒரு காலத்தில் நம்ம தொலைந்த ஆடுகளாக இருந்திருக்கிறோம். ஆனால் இப்போ உங்களை மாரி தொலைந்த ஆடுகள் நிறையா இருக்குது. யூ ஆர் பீயிங் இக்னோரண்ட். நீங்கள் அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயினில் போகலாம்,
இல்லை கிராப்பில் போகலாம். யாரை பார்க்குறீங்களோ, யார் கூட பேசுகிறோம் அவங்களோட நீங்கள் ஆண்டரை பற்றி ஷேர் பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்னாக்கா, நம்மளோட சொந்த கிங்டமை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டோம். நமக்கு இந்த வேலை இருக்குது, நமக்கு இந்த காரியம் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு நம்ம சொத்து சேர்க்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், உண்மைதான். ஆனால் நானும் என் வீட்டாரும் மாத்திரம் பரலோகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஆட்களாக நம்ம இருக்கணும். நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு வந்தார். அதை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு, இன்னும் அழிந்து தொலைந்து போயிட்டு இருக்க ஆட்களுக்கு யார் கொடுக்கணும்? கொண்டு போய் நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். இயேசுவை அறியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட யார் போய் பேசுறது? ஆண்டவர் கேட்குறாரு, யார் போவார் அப்படின்னு. அப்போ நம்மளுக்குள்ளால அந்த தேவ ராஜ்யத்தின் தாகம் இருக்குதா? நம்ம யார்கிட்டயாச்சும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து இப்படியாப்பட்டவர், அவரோட அன்பு இப்படியாப்பட்டது, நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, இயேசு மாத்திரம்தான் பரலோகத்துக்கான ஒரே வழி. எத்தனை பேர் யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஆமென். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். நம்ம சுத்தி முட்டி இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு நம்ம அவரை பற்றி பேசணும். தேவ ராஜ்யத்தின் வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான். ஆமென். இந்த உலகத்தில் எல்லாரும் இயேசுவ சுவிசேஷத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் தேவ ராஜ்யத்தின் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தே வாண்ட் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருப்பாங்க. நம்ம டெய்லி என்ன செய்வோம்? ஒரு 10 பேருக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவோம். ஆனால் அந்த குட் மார்னிங் மெசேஜோட ஏதாவது ஒரு வசனத்தை சேர்த்து அனுப்பலாம்ல? ஆமென். அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கிட்ட ஆண்டவரோட வசனத்தை அனுப்பிவிடலாம்ல? எத்தனை பேர் உங்களோட நண்பர்கள்கிட்ட வசனத்தையோ, ஆண்டவரோட நன்மையோ, டெஸ்டிமனிஸையோ, இல்லை சர்மன் கிளிப்ஸையோ அனுப்பிவிடுறீங்க? நம்மள நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கோம், டிக்டாக்ல இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். எத்தனை பேர் நம்மளோட ஸ்டேட்டஸில் அதெல்லாம் போடுறோம்? மற்றவங்க பார்த்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அவங்க கடந்து போவாங்க. அந்த நேரத்தில் இதை கேட்கும் பொழுதோ, பார்க்கும் பொழுதோ, இல்லை நீங்கள் போட்டிருக்க சாட்சியை அவங்க கேள்விப்படும் பொழுதோ அவங்களுக்குள்ளால என்ன வரும்? இயேசுவை குறித்து ஒரு விசுவாசம் வரும். ஆமென். ஆனால் நம்மள அநேகர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கலாம், சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் போடுவாங்க, குட் மார்னிங்க்கு அழகாக ஒரு பாட்டு போடுவாங்க, அப்புறம் இவங்களும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, அதில் நின்று டிக்டாக்ல ஒரு வீடியோ போடுவாங்க, பாஸ்டர் பிளாக் பண்ணிடுவாங்க, என்னையும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நற்செய்தியை உலகத்துக்கு பரப்புறதுக்கு அவமானப்படுகிற நீங்கள் உலகத்தாரோடு சேர்ந்து உலகத்தில் இருக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவை ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஆனால் அநேகர் நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களை உழுகிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சு தூக்குறதுக்கு பதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவத்தையும் வெறுப்பையும் காசிப்பையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஹேட்ரட்டையும் பிட்டனஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுக்குள்ளால இருக்கிற நம்ம கண் பார்க்குற நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கலைன்னா காணாத தேவனை நம்ம எப்படி நேசிக்க முடியும்?